ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலில் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக பராசக்தி படத்துலேருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஏய் ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டே காட்டுறாங்களா? வேற லெவலில் போயிட்டு இருக்கும்போது 1964 1964 நடந்த கதை போல இருக்கு. வேற மாதிரி இன்னைக்கு ரசம் சோறு தானா? ஏன் தோற ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தோறம் வீட்டுக்கு வந்துட்டு போற. எதுக்கு? ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா? பாத்தீங்க வா. ஓ, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி போல இருக்கு. நமஸ்காரம். ரெக்கமெண்டேஷன்ல வந்து உயிரோட தண்டம். வணக்கம். காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. ஓ, 8ஆம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆக்கிட்டாங்க. அப்போ அவன் மூத்த பேரா இருக்கான்ல, இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. இந்த வீட்டு குலசாமிடாவே. ஓ, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற மாதிரி போல இருக்கு. எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. இப்படி அழுக்கு மூட்டையா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? சுத்த பத்தமா வா. ஓயா, நான்லாம் போக மாட்டேன். பொறுக்கி. யார பொறுக்கின்ற? கறி பொறுக்கி. அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி இந்திய கத்துக்கிட்டு பொழப்பு நடத்தமாடா. போடா நீ சொல்லு. ஓ ஓ, ஏக் மூர்க்க. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். கட்டடத்தை ஏண்டா எரிச்ச பொறுக்கி. ஆனா இப்போ ஏன் எரிது எதுக்கு எரிந்து பார்க்க வருவாங்க இல்ல? உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை. டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெரிவிப்படுத்துங்க. கட்டடத்தை எரிச்சாங்க. தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்றது குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. ஊர்வலம் அமைதியா தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்ல சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. இந்த நெருப்பு பார்வோம் பற்றிக்கொள்ளும். அவ எப்படி ஃபுல்லா அதர்வா சார் தான் எல்லா போராட்டமும் பண்ணுவாருன்னு மக்களே நினைக்கிறேன். உங்க படம் மேல முழுக்க யுத்தம் நடத்துறாங்க. 4 காலி பயலுக ஒரு பில்டிங்கை பற்ற வச்சதும் டெல்லியிலேருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. அந்த காலி பயலுங்க தான் மக்களோட பார்வையில தலைவரா தெரியலாம்ல சார். உங்க ஊர்ல சிவகார்த்திகேயன் சார் வந்து போராட்டத்தில் இருக்க மாட்டாரா? தெரியலையே, என்னன்னு தெரியலையே. 1 கோடி பேருக்கு கேட்கற மாதிரி சுடுவோம். சத்தம் கேட்டு அவனே வருவான். ஏய், வேற மாதிரி. மிஸ்டர் அண்ணா, are you behind this? ஓஜி, we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அம்மா, நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்ல. ஐ நீட் யுவர் ஆர்டர்ஸ். நைஸ். பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிரும். ஆன்டி நேஷனல் ஸ்கம். என் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. என்ன பண்ணாரு? பராசக்தி ஜனவரி 10. ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு 1964 நடந்த கதை மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஹிந்தி எதிர்ப்புக்கு நடந்த போராட்டம், அதை பற்றி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து. ஏன்னா ட்ரெய்லர்லேயுமே அதை வச்சு தான் மேக்ஸிமம் காட்டுறாங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய மெனக்கட்டிருக்காங்க, படத்துக்காக நிறைய மெனக்கட்டிருக்காங்க. ஏன்னா வந்து 1960களில் நடந்த கதையை எடுத்திருக்காங்க. அதில் வர மாதிரியே எல்லாமே இருக்கணும். அதாவது அந்த காலகட்டத்தை அப்படியே கொண்டு போய் கண்ணு முன்னாடி காட்டணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ட்ரெய்லரில் காட்டின பில்டிங்ஸாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், அதில் வரவங்களோட ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸ் இதுவாக இருக்கட்டும், அந்த காட்டுற இடங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த 1960களில் இருந்த மாதிரியே இருந்துச்சு. சொல்லப்போனால் 1960களில் போய் நம்மளே போய் வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காக அழகாக எடுத்திருக்காங்க. அதை வந்து குறைய சொல்ல முடியாது. உண்மையிலே வந்து 1964 இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்து அதை எடுத்திருந்தாங்க. அது உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து ஸ்டோரி என்னவாக இருக்கலான்னா, இது வந்து உண்மையிலே நடந்த கதைன்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரில. இந்த ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன புரிஞ்சிச்சு, ஜஸ்ட் இது ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும்தான்.
இதுதான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சும்மா எனக்கு பார்த்த வரைக்கும் என்ன புரிஞ்சிச்சுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு வேலையில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது அதர்வா சார் கூட சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல ட்ரெய்லரில், மத்திய சர்க்கார்கிட்ட வேலை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அப்படி பார்க்குறப்ப அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி அவர் அங்கே வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அதர்வா சார் வந்து படிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதர்வா சார் காலேஜில் படிக்கிறாரு. சிவகார்த்திகேயன் சாரும் அதர்வா சாரும் அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பி மாதிரி தான் காட்டுறாங்க. மேபி வேறு ஏதாவது இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் அண்ணன் தம்பி மாதிரி தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவர் வந்து சிவகார்த்திகேயன் சார் வேலைன்னு இருக்காரு. இவர் வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிக்கிட்டு படிக்கிறார். ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு நியூஸ் வருது, ஹிந்தி எல்லாருமே தேசிய மொழியாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அதை எதிர்த்து எல்லாருமே போராட ஆரம்பிக்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து அதர்வா சார் படிக்கிற காலேஜிலேருந்து போராடுறாங்க. அதர்வா சாரே வந்து இறங்கி போராடுறாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி காட்டுறாங்க. பேரலாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் அந்த ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தானே வேலை பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து ஹிந்தி நமக்கு தேவைப்படும் போல இருக்குது, அப்போ ஹிந்தியை நம்ம கற்றுக்கிட்டா தான் இங்கே வேலை போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஹிந்தியை கற்றுக்க முயற்சி பண்ணுறாரு. ஓகேங்களா? அந்த முயற்சியில் வந்து தான் ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் எப்படின்னா, ஹீரோயினுக்கு வந்து ஹிந்தி நல்லா தெரியும், அவங்களுக்கு வந்து தமிழ் அவ்வளோவா தெரியாது போல இருக்குது. அவங்க வந்து ஒரு ஏதோ வந்து ரேடியோ ஜாக்கி அந்த மாதிரி ஏதோ வேலையில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஏதோ ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு லாங்குவேஜே தெரியலேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும் போல இருக்குது, மற்ற தமிழ் தெரியாது போல இருக்குது. அவங்க ஏதோ ரெக்கமெண்டேஷன் மூலியமாக அங்கே வந்திருக்காங்க. நிறைய திட்டு வாங்குறாங்க. அதெல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹிந்தி தெரியுன்றனால சிவகார்த்திகேயன் சார் வந்து அவங்ககிட்ட போய் ஹிந்தி கற்றுக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்படியே அவங்களுக்குள்ளே அப்படியே ஹிந்தி கற்றுக்கிறேன்ற பேரில் பேசி அப்படியே வந்து அவங்களுக்குள்ளே அப்படியே பிடிச்சி போயிடுது போல இருக்குது. அது ஒரு ரொமான்ஸ் சீன் மாதிரி கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் வந்து ரொம்ப அதிகமாகுது. அப்போ வந்து அதர்வா சார் தான் வந்து ஒரு கட்டடத்தை எரிச்சிடுறாரு போல இருக்குது. அந்த போராட்டத்துக்காக ஒரு கட்டடத்தை எரிச்சிடுறாரு. அப்படின்ற பட்சத்தில் சிவகார்த்திகேயன் சார் வந்து அதை வந்து கேட்குறாரு, ஏன்டா இந்த மாதிரி பண்ண, நீ தான் எரிச்சியா, எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற, சம்பாதிச்சா தான் உனக்கு தெரியும், நீ வாட்டுக்கு இது உனக்கு சம்பாதிக்கலைல்ல, அதனால் உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இந்த போராடினவங்களெல்லாம் அழிக்கிறதுக்காக தான் ஜெயம் ரவி சார் உள்ளே வராருன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து அவர் ஏதோ ஒரு கார்ப்பரேட் இல்லைனா என்னன்னு தெரியல. ஓகேங்களா? ஆனால் வந்து அவர் ஹிந்திக்கு ஆதரவாக இருக்கிற ஆள் அந்த மாதிரி காட்டுவாங்க போல இருக்குது. அதனால் வந்து அவர் வந்து அவங்களெல்லாம் அழிக்கணும்னு வராரு. அதாவது இதெல்லாம் வந்து போராடுறது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு தான் போராடுறாங்க. ஸோ வந்து அந்த போராடுற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அழிக்கணும் அந்த மாதிரி நினச்சி வராங்க. வரவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரு வேளை அதர்வா சாரை கூட கொன்றுவாரா என்னன்னு தெரியல. அதுக்காக தான் சிவகார்த்திகேயன் சார் மறுபடியும் வந்து மாறி வந்துருவாரா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து சிவகார்த்திகேயன் சார் ஆரம்பத்துலேருந்தே ஹிந்தியை கற்றுக்கணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் வந்து ட்ரெய்லர் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து ஹிந்திக்கு எதிராக போராடுற மாதிரி, ஜெயம் ரவி சாருக்கு எதிராக போராடுற மாதிரி காட்டுவாங்க. அது மேபி வந்து அதர்வா சாரை வந்து கொன்றுவாங்களோ, அதுக்காக வந்து பழி வாங்குறதுக்காக வராரா, இல்லாட்டி அதுக்கப்புறம் தான் அதர்வா சார் இறந்ததுக்கப்புறம் தான் சீரியஸ்னஸ், அதாவது இந்த போராட்டத்தோட முக்கியத்துவம் புரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி எதிர்த்து போராடுறாரா என்னன்னு தெரில, இல்லாட்டி வேறு எதுக்காவது வராரா, இல்லாட்டி அவரே உணர்ந்து வராரா என்னன்னு தெரில. அதெல்லாம் வந்து படத்தை பார்த்தா தான் தெரியும். சரி, இந்த மாதிரி தான் கொண்டு போய் முடிப்பாங்க. கடைசியில் என்ன ஆச்சு அந்த மாதிரி தான் கொண்டு போய் முடிப்பாங்க. எனக்கு இந்த கதை தெரியாது, ஆனால் பார்க்கும்போது நல்லா இருக்குன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து அந்த கதையாக இருக்கட்டும், அந்த விஷுவல்ஸ் அவங்க காட்டுறதா இருக்கட்டும், உண்மையிலே வந்து அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது படம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 1960களில் வாழ்ந்த அரசியல் தலைவர்களை பூரா காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நானுமே அதுக்கு வெயிட்டிங்காக இருக்கேன், ஆர்வமாக இருக்கேன். பார்ப்போம் யாரை காட்டுறாங்கன்னு பார்ப்போம். உண்மையிலே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரியில் நடந்த கதைகளை படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம். அப்படி இருக்கப்போ இது வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி மாதிரி தான். அதாவது 1960கள் ரொம்ப பழசு கிடையாது. 1960கள், அதாவது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஓகேங்களா? அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. எந்தெந்த அரசியல் தலைவர்கள் வந்து இந்த படத்தில் காட்ட போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். ஆனால் உண்மையிலேயே சொல்லணும், ஜெயம் ரவி சாரோட ஆக்டிங் வேறு லெவலுங்க. உண்மையிலே வேறு லெவலு. அவர் வில்லனா வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஜெயம் ரவி சாரை இது வரைக்கும் ஹீரோவாக நம்ம பார்த்துருப்போம்.
வில்லனா எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் சாருக்கு வந்து 25வது படம்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தாங்க. பார்ப்போம். ஜனவரி 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. படம் எப்படி இருக்குன்னு எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.